Hotel breakfast today. This is what? Omelette. Bread pakora. Poha. Curd. Aloo paratha. Sambar. Idli. Chutney. Coconut chutney. What is that? Coco Crunch. Cocoa crunch. Hot milk. Then juice. Okay. இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவலோன் ஹோட்டலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி, இது வந்து பரோட்டாவில் வந்து என்னமோ பேர் போட்டுருந்துச்சு, ஆலு பரோட்டா. எஸ் தேங்க்யூ. ஆலு பரோட்டா. இது பக்கரா, பிரெட் பக்கரா. பிரெட் பக்கரா. இது வந்து சட்னி, கோகனட் சட்னி வந்து நம்ம செய்கிற மாதிரி இல்லை. இது வந்து தாளிக்கல நினைக்கிறேன், தாளிக்காமல் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க கோகனட்டு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. பரோட்டா சாப்பிட்டு பார்ப்போம். நான் பரோட்டா உள்ள என்னமோ வச்சுருக்காங்க இட்லி மாதிரி. ஒரு பரோட்டா இருக்கிற மொத்தம் 2 பரோட்டா வந்துச்சு. பரோட்டா also nice. Sun bread pakora. Nice. Okay, the best part here is hot chocolate milk. Hot chocolate milk is very nice in this hotel. I think not only in this hotel, but in India, hot milk chocolate is very famous, and the taste also very good. இஞ்சி டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இஞ்சி டீ. How is the tea, Elvin? இஞ்சி டீ Nice. நைஸா? மரத்தடியில இஞ்சி டீ வந்து ஆக்ரா தாஜ்மஹால் ஏரியா கிட்ட. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆக்ரா ஃபோர்ட்டில் இருக்கோம். ஆக்ரா ஃபோர்ட் வந்து நேற்று தாஜ்மஹாலை பார்த்தோம். தாஜ்மஹால் வந்து வெறும் சமாதி தான், மும்தாஜோட சமாதி. ஆனால் இதுதான் வந்து ஷாஜஹான் வந்து பேலஸ்ன்னு சொல்லலாம். அவங்களோட ஃபோர்ட் இதை பாருங்க, இதுதான் ஃபோர்ட். அதாவது 5 எம்பரர் அக்பர் அப்ப கட்டி அப்புறமா கம்ப்ளீட் பண்ணது வந்து தாஜ்மஹால். ஷாஜஹானோட மகன் அவுரங்கசீப், அவர் இருக்கிறப்ப தான் கம்ப்ளீட் பண்ணாங்க இந்த இடத்தையே. இது நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. அங்க உள்ள போகும்போது தான் பார்த்தோம் அந்த போர். இப்ப யாராச்சும் எதிரிலாம் வந்தாங்க, அந்த உள்ள என்ட்ரன்ஸ்ல வரப்ப வந்து எக்கோ சத்தம் கேட்கும். அப்ப குதிரைலாம் வந்துச்சுன்னா எக்கோ சத்தம் கேட்கும். அப்ப அலர்ட் ஆயிடுவாங்க இந்த ஆர்மிலாம். அப்ப அங்கேருந்து அந்த பெரிய பெரிய பால்ஸ் எல்லாம் வந்து உருட்டி விடுவாங்க. அப்ப அந்த இடத்த அந்த அப்புறம் காமிக்கிறேன், உருட்டி விடுவாங்க. மேலேருந்துலாம் வந்து இந்த ஹாட் ஆயில்லாம் வந்து அங்க ஊத்துறதுக்கு இடம் இருக்கும். ஸோ அது வந்து அப்புறமா வந்து அதில் பார்ப்போம். இது வந்து பாத் டப். அப்போ ராஜா பிறந்த பிறகு பேபியா இருக்கிறப்ப குளிக்கிற இடம் இந்த வந்து பாத் டப். ஸோ இது வந்து கோல்ட் பிளேட்டட் வச்சிருக்காங்க உள்ள. இது உள்ள வந்து கோல்ட் பிளேட்டட் இதுன்னு. ஆனா அதையும் வந்து பிரிட்டிஷ்காரனுங்க வந்து அப்புறம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது வந்து கார்டன் வந்து பராமரிக்கிறது. அப்ப வந்து அந்த வைன் செய்யறதுக்கு இந்த இடத்துல வந்து திராட்சை செடிகள்லாம் வச்சிருந்தாங்க. பண்ண ஷாஜஹான் வச்சிருந்திருக்காரு.
அப்புறம் அந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்களா, அந்த ரூம்ஸ்லாம் பார்த்தாக்கா அதெல்லாம் வந்து இல்லீகல் ஒய்ஃப்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. இந்த ரூம் இல்லீகல் ஒய்ஃப். அப்புறம் ஷாஜானோட 2 டாட்டர் வந்து கல்யாணம் பண்ணல. அந்த 2 டாட்டரோட ரூம் தான் வந்து அது இந்த கோல்ட் பிளேட்டட் ரூம்ஸு. அது அங்கிட்ட ஒரு டாட்டரு, அப்புறம் அந்த சைடு ஒரு டாட்டர். அந்த மேலே வந்து கோல்ட் பிளேட்டட், பட் இப்போ வந்து பிராஸ் வச்சுருக்காங்க. கோல்டெலாம் வந்து பிரிட்டிஷ்காரன் தூக்கிட்டு போயிட்டான். இதுதான் வந்து அந்த ரூம்ஸு. இந்த இல்லீகல் ஒய்ஃப்னு சொன்னல, இல்லீகல் ஒய்ஃப் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அராம் லேடிஸ் இருக்குது. இதுதான் அந்த ரூம். ஸோ இந்த ரூமில் வந்து எல்லாம் கூட்டி வச்சுட்டாங்க, உள்ள போக முடியாது. ஸோ இதுதான் ஓகே. ஸோ இங்கே வந்து இங்கேருந்து பார்த்தாக்கா இந்த ஆக்ரா ஃபோர்ட் தாஜ்மஹால் தெரியுது. அங்கேருந்து தாஜ்மஹாலை பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து வந்து யமுனை ரிவர் அங்கே ஓடுது. யமுனை அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் அம்மன் இருந்திருக்குது. ஸோ ஆனால் இப்போ வந்து எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு தண்ணியில். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே விளக்கு இருக்குது. ஏன்னா அந்த டைம்ல வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்காது. எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால இங்க வந்து விளக்கு இருக்கிறது இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அப்ப வெளிச்சமா இருக்கும். அப்புறம் இது இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஓகே, ஆக்சுவலா வந்து தாஜ்மஹால் வந்து வெறும் நம்ம சொன்ன மாதிரி வெறும் ஒரு சமாதி தான். பட் இதுதான் வந்து ராஜாக்கள் வாழ்ந்த இடம். தாஜ்மஹாலோட ஒரு 4 மடங்கு பெருசானது இது. தாஜ்மஹால் வந்து 22 வருஷம் பிடிச்சிச்சு கட்டுறதுக்கு. ஆனால் இந்த ஆக்ரா ஃபோர்ட் வந்து கட்டுறதுக்கு வந்து 92 இயர்ஸ் 92 வருஷம் எடுத்துச்சு கட்டி முடிக்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ராஜா பரம்பரை வந்து எல்லாமே வாழ்ந்த இடம். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம், ராஜா ராணியோட மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது வந்து டோர்லாம் இல்லை, கதவுலாம் இல்லை. இதெல்லாம் வந்து போட்டுருவாங்க, கர்டன் போட்டுருவாங்க. மேலே வந்து இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், ராஜாவோட ரூம்னால இங்க மேல வந்து கோல்ட் பிளேட்டட் வந்து போட்டிருந்தாங்க. பட் அதையும் வந்து பிரிட்டிஷ்காரன் தூக்கிட்டு போயிட்டான். ஆனா அது கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டான். அதுல அதை பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சோண்டு இருக்கும் கோல்டு. அதுல அந்த 4 மெட்டல் பக்கத்துல வந்து ஒரு ஃப்ளவர் வந்து கோல்டு பிளேட் போட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்கதான் வாட்டர் டேங்க் வந்து அங்கேருந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகி இங்க வரும். இங்க வந்து இங்க ஹை ப்ரெஷர் கொடுத்துட்டு இங்க வந்து இந்த ஃபவுண்டன் வந்து வாட்டர் ஃபவுண்டன் வந்து கொண்டு வரும். ஸோ இந்த வாட்டர் ஃபவுண்டன் வந்து அப்பப்ப ஏதாச்சும் அங்க ஃபங்க்ஷனோ ஏதாச்சும் செலிப்ரேஷன் நடந்தா இது வந்து இதை ஆன் பண்ணி விடுவாங்க. அந்த ப்ரெஷர்ல தான். இது வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. அந்த வாட்டர் ப்ரெஷர்ல அங்கே அந்த டேங்க்லேருந்து தண்ணியை வந்து விட்டுட்டு இங்க வந்து அந்த ப்ரெஷரை கொடுத்து இந்த ஃபவுண்டன் வந்து உருவாக்குறது. அப்புறம் இங்க பார்த்தா அந்த இந்த ரூம்ஸ், இந்த பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து இது இல்லைல்ல, டோர் இல்லாதனால இந்த கர்டன் மேல வந்து கர்டன் போடுறதுக்கு அந்த இது ரிங் இருக்கு. அந்த ரிங்ல தான் அந்த கர்டன் போட்டு இங்க மறைச்சு வச்சிருப்பாங்க அந்த ரூம்ப. ஓகே, இதுதான் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஆக்ரா ஃபோர்ட். அதாவது ஜெயில் ஷாஜான் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்ச இடம். இது வந்து த மோஸ்ட் லக்ஸரியஸ் ஜெயில் இந்த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. ஏன்னாக்கா ஷாஜானோட சன் ஆரஞ்சக் வந்து அவரை வந்து இங்க 8 வருஷம் அடைச்சு வச்சிருந்திருக்காரு அவர் வயசான காலத்துல. ஏன்னாக்கா ஷாஜான் வந்து ஏற்கனவே வந்து நிறைய காசை வந்து செலவழிச்சு இந்த தாஜ்மஹாலை கட்டினாரு. தாஜ்மஹாலை கட்டி செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு பிளாக் மஹாலை வந்து கட்டுறதுக்கு ஒரு பிளான்ல இருந்தாரு. பட் இவர் என்ன ரொம்ப காசு அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி போயிட்டு இருந்தா நம்மளுக்கும் வந்து காசு நம்மளுக்கு காசு இருக்காதோ என்னமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க அப்பாவை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு. இங்க வந்து அவரோட பிரிசனு அவருக்கு இங்கேருந்து எங்கேயுமே வெளியாக முடியாது. இங்கேருந்து வந்து 2 இடத்துக்கு மட்டும் தான் போக அனுமதி கொடுத்திருக்காரு அவரோட மகன். அதாவது டாய்லெட், அங்க இருக்கு டாய்லெட். இதுதான் டாய்லெட். அப்புறம் அவரு ப்ரே பண்றதுக்கு இந்த இடம். ஸோ இந்த 2 இடத்துக்கு மட்டும் தான் அவர் வந்து போக முடியும்.
அலோவ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இங்கே இருந்து இந்த 8 வருஷத்துல இங்கே அவரு இறந்துட்டாரு. அப்புறம் அவரை வந்து பாக்குறதுக்கு அவர் ஒய்ஃபுக்காக கட்டினார்ல தாஜ்மஹால், அதை அவரை பாக்குறதுக்கு தாஜ்மஹாலை எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்க இடம், அங்கேருந்து பார்க்கலாம், அந்த அந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். அப்புறம் வயசான பிறகு அவர் கண்ணு ரொம்ப தெரியாம போனோன்னே அங்கேருந்து ஒரு மாதிரி தோப்பஸ் மாதிரி ஒரு டைமண்ட் மாதிரி வச்சு அந்த ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, இதுதான் வந்து அந்த ராஜா வாழ்ந்த டைம்ல வந்து இதுதான் வந்து மீட்டிங் ரூம், கான்ஃபரன்ஸ் ரூம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ அவங்க டைம்ல இதுதான் வந்து மீட்டிங் ஹால் சொல்லலாம். ஸோ அந்த ராஜாக்கள் வந்து மந்திரிங்களை மீட் பண்றது, பேசுறது, இது வந்து ராஜா இங்க உட்காந்துருப்பாரு. அங்க வந்து அந்த சீஃப் கமாண்டர் வந்து அந்த ஒயிட் மார்பிள்ல நின்று சொல்லுவாரு என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குற, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். அங்கேருந்து சொல்லுவாரு, இவர் இங்கேருந்து கேட்பாரு. இதுதான் வந்து பிளாக் மார்பிள் வந்து ஒரு 20 times ஹையர் த பிரைஸ் ஃப்ரம் த ஒயிட் மார்பிள். இந்த மார்பிள்ல தான் வந்து ஷாஜகான் வந்து பிளான் பண்ணியிருந்தாரு அவருக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டுறதுக்கு. ஸோ அதனாலதான் அவரோட மகன் வந்து இவர் இன்னும் கூட செலவாகி காசுலாம் அழிச்சிருவாரோன்னு பயந்துட்டு தான் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஸோ இங்கதான் வந்து இதுல என்ன ஆச்சுன்னா, பிரிட்டிஷ்காரனுங்க வந்து இங்க கேனன் பால் போட்டிருக்கானுங்க. கேனன் பால் போட்டு அதுல கிராக் ஆன இதுதான் வந்து அடையாளம் தான் இங்க இந்த கிராக் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மார்பிள். பட் அதுவே வந்து இந்த கேனன் பால் போட்டு உடஞ்சிச்சு. அந்த கேனன் பால் இங்க பட்டு அங்க பவுன்ஸ் பண்ணி அந்த ஒயிட் மார்பிள் அந்த ஓட்டை தெரியுது, கிராக், இந்த ஹோல் அங்க போய் பட்டிருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தாக்கா இந்த தாஜ்மஹால் தெரியும். இங்கேருந்து ஒரு ஸ்பீடல். ஓகே, இதுதான் வந்து அந்த டைம்ல அந்த ஹராம் லேடிஸ் சொன்னால அந்த ஹராம் லேடிஸ்லாம் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து அவங்க ஜாமான் வாங்குறதுக்காக இங்க வந்து அந்த லோக்கல் செல்லர்ஸ்லாம் வந்து இங்க அங்க ஷாப் வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு அறையிலும் வந்து அங்க ஷாப் இருக்கும். ஸோ அந்த ஷாப்ல வந்து இந்த ஹராம் லேடிஸ்லாம் வந்து இங்க வந்து வாங்கிக்குவாங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம். ஏன்னா பிகாஸ் அந்த ஹராம் லேடிஸ்லாம் வந்து நாட் அலவுட் டு கோ அவுட், அவங்க வந்து இங்க உள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ராஜா வந்து அந்த மார்பிள் ஸ்டோன்ல வந்து அங்க உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பாரு இங்க என்ன நடக்குது எங்க மார்க்கெட்ல. ஆனா எவ்ரி ஃப்ரைடே மட்டும் தான் அந்த மார்க்கெட் இங்க ஓபன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் அந்த மார்க்கெட். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தது வந்து ஒஃபிஷியல்ஸ் மீட்டிங் மீட்டிங் ஹால். ஒஃபிஷியல்ஸ்னா அந்த விஐபிஸ், அப்புறம் உள்ள ஒஃபிஷியல்ஸு, அந்த சீஃப் கமாண்டர், அந்த மாதிரி மீட்டிங் இடம் அந்த ராஜா வந்து பேசுறது. இது வந்து பப்ளிக் எல்லாம் அங்கே வந்துட்டு அவங்களோட என்னென்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, ஏதாச்சும் அவங்க பிரச்சனையை எடுத்து சொல்லணும்னா ராஜா கிட்ட இங்க வந்து சொல்லுவாங்க. இங்க ராஜா இங்க வந்து இங்க உட்காந்துருப்பாரு. அவரோட 2 ஒய்ஃப் அங்க லெஃப்ட் ரைட்டு அங்க இருப்பாங்க 2 பேரு. ஸோ இங்க ராஜா வந்து கேட்பாரு என்ன பிரச்சனை சொல்லிட்டு மக்கள்கிட்ட. ஸோ இதுதான் வந்து மக்கள் வந்து கூடுற இடம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், இந்த ஆக்ரா ஃபோர்ட், அந்த பேலஸ்க்கு போறதுக்கு உள்ள என்ட்ரன்ஸு. ஸோ இது ஏன் இப்படி வந்து அமைக்கப்பட்டிருக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லண்டிங்கா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த எக்கோ இங்க வந்து எனிமீஸ் பூந்தா இங்க வந்து எக்கோ சத்தம் கேட்குறப்ப எங்கெல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. அதுதான் எங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம். ஸோ அலர்ட் ஆகணுன்னே அங்கேருந்து அந்த பெரிய மெட்டல் பால்ஸ்லாம் வந்து இங்கேருந்து உருட்டி விடுவாங்க, எல்லாத்தையும் அவங்கள தாக்குறதுக்கு உருட்டி விட்டு அதே சமயத்தில் இங்கே இந்த மாதிரி இங்கே ஹோல்ஸ் இருக்கு. ஸோ இங்கே இந்த ஹோல்ஸில் வந்து எண்ணெய், சுடு தண்ணி அதெல்லாம் வந்து ஊற்றி விட்டு